ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 2இல் 6ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? 7வது கணக்கு 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இயலெண்களின் கூடுதல் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ தீர்வு பாருங்கள். அதாவது 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கிற 4ஆல் வகுப்படாத இயலெண்களின் கூடுதல். ஓகேவா? இப்போ இங்கே வந்து 4ஆல் வகுப்படுற இயலெண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த 602க்கு அப்புறம் 4ஆல் வகுப்படுற நம்பர்ஸ் எடுத்து அதே மாதிரி 902க்கு உள்ளே எடுத்து அந்த இதெல்லாம் கூட்டி எஸ்என் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருப்போம். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4ஆல் வகுப்படாத இயலெண்கள் கூடுதல் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ வகுப்படாத இயலெண்கள் அப்படின்னா இப்போது எதுலேருந்து 603லேருந்து வருமா? ஓகேவா? 603லேருந்து அதுக்கப்புறம் 604ங்கிறது வந்து 4ஆல் வகுப்படும். ஸோ 603 வரும், 4 வராது. அப்புறம் 5, 6, 7 வரும், 8 வராது. இந்த மாதிரி இடையில ஒரு நம்பர் மட்டும் அந்த 4ஆல் வகுப்படுற நம்பர்ஸ் மட்டும் பேலன்ஸ் ஆகும். அப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆர்டராக எடுக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வகுப்படாத எண்கள் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா மொத்தமாக, ஓகேவா, 602க்கு அப்புறம் அப்படின்னா 603லேருந்து 901 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தோட கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சு அதிலிருந்து 4ஆல் வகுப்படுற இயலெண்களோட கூடுதல் தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்லேருந்து செகண்டை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 4ஆல் வகுப்படாத இயலெண்களோட கூடுதல் கிடைச்சிரும். ஓகேவா? இதை தான் பண்ண போகிறோம். புரிஞ்சுதான்? இப்போ நான் அதை எழுதிடுற பாருங்க. பாருங்க, எழுதியிருக்கேன். 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இயலெண்களின் கூடுதல் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக இந்த 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கிற எல்லா எண்களோட கூடுதல். ஓகேவா? 602க்கும் 902க்கும் இடையே உள்ள எண்களின் கூடுதல் மைனஸ் அதிலிருந்து 4ஆல் வகுப்படுற, ஓகேவா, 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படும் இயலெண்களோட கூடுதலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வகுப்படாத இயலெண்களின் கூடுதல் கிடைச்சிடும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு தனியாக கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம், இதுக்கு தனியாக கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். கடைசியில் கழிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுடலாம் பாருங்கள். அதாவது 602க்கும் 902க்கும் இடையே உள்ள எண்களின் கூடுதல். ஓகேவா? இந்த கூட்டுத்தொடர் வரிசை எந்த மாதிரி இருக்கும்? அப்போ 602க்கும் 902க்கும் இடையில அப்படின்னா 603 எல்லா எண்களும் தானே. ஓகேவா? 603லேருந்து 901 வரைக்கும் இருக்கிற எல்லா எண்கள். அப்போ 603 + 604 + 605 ப்ளஸ் எது வரைக்கும் 901 வரைக்கும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், நம்ம வந்து இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையை பார்க்கும்போது முதல் உறுப்பு இருக்குது, பொது வித்தியாசம் D கண்டுபிடிச்சிக்கலாம். கடைசி உறுப்பு இருக்கு இல்லையா? அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? அதாவது கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஓகேவா? அதோட கூடுதலுக்கான ஃபார்முலா SN = n/2 × a + l. இந்த ஃபார்முலாவா? இப்போ இதில் ஏங்கிறது தெரியும், எல்லுங்கிறது தெரியும், ஆனால் n தெரியாது இல்லையா? n தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ n நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதில் A வந்து 603, D எப்படி எடுப்போம்? ரெண்டாவது உறுப்புலேருந்து ஃபஸ்ட் உறுப்பு கழிக்கணும். இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா இவ்வளோ வரும். 604லேருந்து 603 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா? இப்போ இதில் எல்லுங்கிறது கடைசி உறுப்பு 901. ஓகே, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ n மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். என்னங்கிறது என்ன? கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஃபார்முலா என்ன? n = L - A/D + 1. ஓகேவா? இந்த ஃபார்முலாவா? இதில் பாருங்கள், எல்லுக்கு பதிலாக 901, ஏங்கிறது 603/D, டிங்கிறது 1 தான், அதுக்கப்புறம் +1. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா? 901லேருந்து 603 கழிக்கலாம் பாருங்கள். இப்போ இங்கே வந்து இங்கேருந்து ஏதாவது 1லேருந்து 3 போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கணும், இங்கே எதுவும் இல்லை. இங்கேருந்து கடன் வாங்கினா இது 8, இது 10 ஆகும். அப்போ இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 9 ஆயிரும், இது 11. 11லேருந்து 3 போச்சு அப்படின்னா 8ன்னு வருமா? 9லேருந்து 0 போனால் 9, 8லேருந்து 6 போனால் 2. ஓகேவா? 298ன்னு வருதா? 298 கீழே பை 1 இருந்தால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? ஓகே, 298 + 1. அப்போ n = எவ்வளோன்னு கிடச்சிருக்கு? 299. ஓகேவா? இப்போ n நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாமா? கூட்டுத்தொடர் வரிசையின்
முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஃபார்முலா என்ன? Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a + l. ஓகேவா? இது வந்து கடைசி உறுப்பு தெரிஞ்சால் இந்த l வர்ற இந்த ஃபார்முலா எடுப்போம். இல்லை தெரியாது அப்படின்னா வேறு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் கடைசி உறுப்பு தெரியும், அதனால் இந்த ஃபார்முலா. இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்னங்கிறது என்ன? 299. அப்போ Sn இருக்கு 299 ஈக்குவல் டு என்னுக்கு 299/2 ஏங்கிறது எவ்வளோ? 603 ப்ளஸ் எல்லுங்கிறது 901. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையுமே கூட்டணுமா? 603ஐயும் 901ஐயும் கூட்டணும். அப்போ 4 0 15 1504 வருதா? இங்கே பாருங்கள் 299/2 அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1504 வருது. இப்போ இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? பண்ணோம் அப்படின்னா 1 2 2 இதை கேன்சல் பண்ணால் 15ல் 7 2 14 மிச்சம் 1 இருக்கா? அந்த 1 இந்த 0க்கு முன்னாடி கொடுத்தா இது 10 ஆகுமா? 10ல் I2 10 வரும். ஓகேவா? அடுத்து பேலன்ஸ் 4 இருக்குது. 4ங்கிறதுல 2 2 4. ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போ மேலே 299 பெருக்கல் இங்கே 752. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து S299 கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுமே பெருக்கலாம் பாருங்கள். 299 பெருக்கல் 752. 92 18 18க்கு 8 மிச்சம் 1. இங்கேயும் 92 18 18 கூட 1 கூட்டும்போது 19 மிச்சம் 1. ஓகேவா? 2 2 4 4 கூட இந்த 1 கூட்டினா 5. அடுத்து ஐயம்போ 45 45க்கு 5 மிச்சம் 4. ஐயம்போ 45 45 கூட 4 கூட்டினா 49 மறுபடியும் மிச்சம் 4 இருக்குது. I2 10 10 கூட 4 கூட்டினா 14. அடுத்து 9 7 63 63க்கு 3 மிச்சம் 6. இங்கேயும் 9 7 63 63 கூட ஒரு 6 கூட்டினா 69 69க்கு 9 மறுபடியும் மிச்சம் 6 இருக்குது. 7 2 14 14 கூட ஒரு 6 கூட்டினா 20. இப்போ பாருங்கள், கூட்டலாம் 8 9 5 கூட்டினா 14 14க்கு 4 மிச்சம் 1. அடுத்து இங்கே 10 15 18 18க்கு 8 மிச்சம் 1. இங்கே 5 14 வருது. 14க்கு 4 மிச்சம் 1 2 இங்கே 2. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ S229ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது என்னது? 602க்கும் 902க்கும் இடையில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கூட்டி வந்த ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே பாருங்கள். அடுத்து இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து 602க்கும் 902க்கும் இடையில் 4ஆல் வகுப்படுற இயலெண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் எழுதிட்டேன். 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படும் இயலெண்களின் கூடுதல். அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 602க்கு அப்புறம் 603ங்கிறது 4ஆல் வகுப்படாது. 604லேருந்து தான் 4ஆல் வகுப்படும். அப்போது இந்த தொடர் வரிசை எப்படி வரும்? 604 + 608 வரும். ஓகேவா? 4ஆல் வகுப்படுற எண்கள் தானே, அப்போ 4ஆல் கூட்டி கூட்டி போடணும். 608. அப்போ அடுத்து 612 வருமா? ப்ளஸ் இதே மாதிரி எது வரைக்கும் வரும் அப்படின்னா 900க்கு 2க்கு உள்ளே வரணும் அப்படின்னா 4ஆல் வகுப்படுற இதுக்குள்ளே வர்ற கடைசி எண் எதுன்னா 900. ஓகேவா? இது வரைக்கும் வரும். இப்போ இதுலேயும் பாருங்கள், முதல் உறுப்பு கடைசி உறுப்பு எல் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே தான் அந்த நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ இதிலிருந்து A = 604. டிங்கிறது பாருங்கள், இங்கே டி வந்து 4 தான் கூட்டி எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 4 தான் வரும். ஸோ டிங்கிறது 4, எல்லுங்கிறது 900. ஓகேவா? இப்போ இதுலையுமே நம்மளுக்கு ஃபார்முலாவில் போடணும் அப்படின்னா n வேணும். அப்போ n நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னங்கிறது என்ன? நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரியே தான், நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை n = L - A/D +1. ஓகேவா? இங்கே எல்லுங்கிறது எவ்வளோ? 900. 900 மைனஸ் ஏங்கிறது 604/D. டிங்கிறது 4 +1. இப்போது 900லேருந்து 604 கழிச்சோம் அப்படின்னா 296 வரும். /4 +1. ஓகேவா? இப்போ இதை வந்து 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், 1 நாள் 4 இதை கேன்சல் பண்ணால் 6 நாள் 24, 7 நாங்க 28ன்னு வரும். மிச்சம் 1 இருக்குது. ஓகேவா? இங்கே 29 இருக்குது, 7 நாங்க 28, மிச்சம் 1. அந்த 1 இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா இது 16 ஆகும். 16ல் நன்னாங்க 16. ஓகேவா? அப்போது 74 + 1 எவ்வளோன்னு வருது? n = 75. ஓகேவா? இப்போ n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன? கூடுதல் ஃபார்முலா எழுதணுமா? அதாவது கூட்டுத்தொடர் வரிசையின்
முதல் n உறுப்புகளின் கூடுதல் Sn equal to n/2 into a plus l. ஓகே, இதில் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். இங்கே என்னங்கிறது 75, அப்போ s 75 ஈக்குவல் டு 75/2, ஏங்கிறது 604 ப்ளஸ் எல்லுங்கிறது 900. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 75/2 இன்ட்டு இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1504ன்னு வருமா? 1504. ஓகேவா? இப்போ இது ரெண்டாம் பேப்பரில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 7 2 14ன்னு வரும். மிச்சம் 1 இருக்குது, அந்த 1 இந்த 0க்கு முன்னாடி கொடுத்தா 10. அப்போது 10ல் I2 10ன்னு வரும். 4ல் 2 2 4. அப்போ எவ்வளோன்னு வருது இங்கே? 75 பெருக்கல் 752. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையுமே பெருக்கணுமா? இங்கே பெருக்கிடலாமா? 752 பெருக்கல் 75. இப்போ பெருக்கலாம் பாருங்கள். I2 10, 10க்கு 0, மிச்சம் 1, I5 25, 25 கூட 1 கூட்டினா 26, மிச்சம் 2. அடுத்து I7 35, 35 கூட 2 கூட்டினா 37. அடுத்து 7 2 14, 14க்கு 4, மிச்சம் 1, 7 5 35, 35 கூட 1 கூட்டினா 36, மிச்சம் 3, 7 7 49, 49 கூட ஒரு 3 கூட்டினா 52. ஓகேவா? இப்போ கூட்டலாமா? 0 10 வரும், 10க்கு 0, மிச்சம் 1, அடுத்து 7 கூட 1 கூட்டினா 8, 8 கூட ஒரு 6 கூட்டும்போது 14, 14க்கு 4, மிச்சம் 1, 5 6ன்னு வரும். இங்கே 5. ஓகேவா? எவ்வளோ ஆன்சர் வருது? 86,400. இது வந்து S75ஓட ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து வகுப்படாத இயலெண்கள் வேணும் அப்படின்னா அப்போ மைனஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, தேர்ஃபோர் 602க்கும் 902க்கும் இடையே உள்ள 4ஆல் வகுப்படாத இயலெண்களின் கூடுதல் கழிச்சிடலாம் பாருங்க. அதாவது 2,24,848. இதிலிருந்து இப்போ நம்மளுக்கு S75க்கு கிடைச்சது இல்லையா? 56,400. ஓகேவா? இப்போ இது கழிச்சோம் அப்படின்னா இங்கே சைடில் போடலாமா? எட்டுலேருந்து 0 போச்சுன்னா 8 தான் வரும். 4லேருந்து 0 போனாலும் 4 தான். 8லேருந்து 4 போச்சுன்னா 4. இப்போ இதில் 4லேருந்து 6 போகாது. இங்கேருந்து கடன் வாங்கினா இது 1, இது 14 ஆயிருமா? 14ல் 6 போச்சுன்னா 8. 21ல் 5 கழிக்கணுமா? 21ல் 5 கழிச்சோம் அப்படின்னா 16. ஓகேவா? ஈக்குவல் டு 1,68,448. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.